கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. போகும்போது நம்ம சரவணனை பாத்துறாங்க. சும்மாவா இருப்பாங்க? இங்க பாருங்க சமந்தி, நான் என் ஃபர்ஸ்ட் பொண்ணை தெரியாம ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல கொடுத்துட்டேன். இந்த ரெண்டாவது பொண்ணையாச்சும் நீங்க நல்ல முறையில பாத்துக்கங்க அப்படின்னு கொத்தி காட்டுறாங்க. நம்ம சரவணனுக்கு ஆல்ரெடி தலை வலி தாங்க முடியல. இதுல இவங்க வேற இப்படி பேசுறாங்களேன்னு அவரால் அந்த இடத்துல இருக்கவே முடியல. ஆமா, ஒண்ணு இல்லாத ஒன்றங்கட்டா குடும்பத்துல கொடுத்துப்புட்டு இப்ப வயித்துல புள்ளைய வாங்கிட்டு வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டு கிளம்புறாங்க. அங்க போய் வீட்டுல ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது பாக்கியம் பாக்கியம் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. வந்துருவாளுகளே, பெரிய இடத்துல நம்ம சம்பந்தம் வச்சுட்டோம்னு தெரிஞ்சிருந்தா இந்த தெருவுக்காரிகளுக்கெல்லாம் மூக்கு வேத்து போயிரும். என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு மொத ஆளா வருவாளுக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன அத்தை நீங்களா? வாங்கத்த வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல என்ன பிள்ளைக்கு யாருக்கிட்டையும் சொல்லிக்காம கொல்லிக்காம போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துட்டேன். ஆமாத்த, மாப்பிள்ளை வீட்டுக்காரக அர்ஜென்டா இருந்தாக, அதனாலதான் போய் கல்யாணத்தை பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஏண்டி விசாரிச்சுதான் கொடுத்தியா? அந்த பையன் ஏதோ பொம்பளை பொறுக்கியாமா? நான் கூட நேத்து பார்த்தேன். ஏதோ ஒரு பொம்பளை கிட்ட கைய புடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு கிடந்தான். அவளும் அழுதுகிட்டே கிடந்தா. எனக்கு என்னமோ அவன் மேல சந்தேகமா இருக்குடி அப்படின்னு சொன்னதும், அத்தை இப்ப இருக்க பசங்க யாருத்த பொம்பளைங்க கிட்ட பேசாம இருக்காங்க? நீங்களும் தான் ஒருத்தனை எனக்கு கட்டி வச்சியே. ஆனா அவன் மாதிரி வீட்டுல சோத்த தின்னுட்டு மிச்சர் மாமா மாதிரி கிடந்தையா. இவனுங்க என் பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கிட்டா போதும், என் பிள்ளைங்க வசதியா வாழ்வாளுக அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ நான் சொல்றத சொல்லிட்டேன், அம்புட்டுதேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. உள்ள வந்ததுமேனு நம்ம தங்கமயில பார்த்து, அம்மா நான் இதுக்குதான் சொன்னேன், அப்பயே நான் சொன்னதை நீ கேட்கவே இல்ல. நானும் எத்தனையோ தடவை சொன்னேன் குமார் சரியில்லைன்னு. இப்ப இவங்க சொல்லும் போது நீ யோசிக்கிற, நான் சொன்னா அதை யோசிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லவும், ஏண்டி அது எனக்கு தெரியும், வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. அப்படியே இவ ரொம்ப நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா என் புள்ள தப்பான இடத்துக்கு போயிட்டாளாக்கும். இவளே இவ புருஷன் இன்னொருத்திய வச்சுக்கிட்டு இருந்தேன், அவ வீட்டுக்கு அவனையே கல்யாணம் பண்ணிட்டு போனேன். இப்ப இவ என்ன தப்பாவா போயிட்டா? வேலைய பாருடி, புடிச்சா ஒன்னா இருக்கிறது, பிடிக்காட்டி தனித்தனியா பிரிஞ்சுட்டு போறது அப்படிங்கிறாங்க. அம்மா நீ ஒரு பொண்ணை பெத்த அம்மா மாதிரி பேசு. அதை விட்டுட்டு புடிச்சா இருக்கட்டும் பிடிக்காட்டி வந்துடட்டும்னா கல்யாணம் எதுக்காக பண்ணி வைக்கிற? எல்லாரையும் அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயிலு போயிட்டாங்க. இதனால நம்ம பாக்கியம் ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறத இவங்களே துரும்புச்சீட்டா நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க குமரவேல் பின்னாடியே சுத்திக்கிட்டு அலையும் போது குமரவேலு பசங்களை தவிர எந்த ஒரு பொண்ணுங்க கிட்டையும் பேசல. அதனால விட்டுட்டு நேரா வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் கூட பாண்டியன் பேசிக்கிட்டு வராங்க. இங்க பாருப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்ததும் உன்னோட டிப்ரெஷன் எல்லாமே முடிஞ்சு போயிரும். மனசுல கவலை இருக்க கூடாதுப்பா. இம்புட்டு வயசாகி நான்லாம் 5 பிள்ளைங்களை பெத்தவன். எத்தனை கஷ்டத்தை நான் தாண்டி வந்திருப்பேன். உங்க அம்மா என் கூட இருக்கவும் எனக்கு அந்த கஷ்டமெல்லாம் சும்மா தூளா போயிடுச்சு. அப்ப என்னடா இம்புட்டு கஞ்சமா இருக்கானேன்னு நீ நினைக்கலாம். ஆனா அப்பா இம்புட்டு கஞ்சமா இருந்ததுக்கு காரணம் பின்னாடி பெரிய காரணமே இருக்குப்பா. அதெல்லாம் சொன்னா உனக்கு எங்க புரிய போகுது? நீ வாழ வேண்டிய பையன், நீ நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு போதும்பா. ஏதோ தெரியாம போய் அந்த கழுசட குடும்பத்துல காலை வச்சிட்டோம். இப்ப சொல்லி என்ன ஆக போகுது? என் பிள்ளையோட வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பின்னாடி இருந்து ஒட்டு கேட்டாங்க நம்ம பாக்கியம். ஐயோ பாத்தியலாம், நாங்க என்னமோ வம்பாடு வழக்காடுபட்டு வந்து உங்க வீட்டுல பொண்ணு கேட்ட மாதிரியும் நீங்க ஏனோதானோ கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு கிடக்குறீங்க. பொண்ணு வச்சிருக்கீங்க என்னைக்குமே கெத்துதேன், பையனை வச்சுக்கிட்டுதேன் வீடு வீடா படி ஏறி இறங்கணும். எங்களுக்கு என்ன அவசியம் என்ன? நீங்களாவே வந்து பொண்ணு கேப்பீங்களாமா? இப்ப நீங்களாவே உங்க பொண்ணு அந்த குறை இந்த குறைன்னு சொல்லுவீங்களாம். நீங்க பேசுற பேச்செல்லாம் காது கொடுத்து கேட்க முடியுதா என்ன? உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாத உலகம் உங்கள்கிட்ட என்னத்தை பேசி என்ன பிரயோஜனம்? இதுக்கப்புறம் எங்க கிட்ட நீங்க எதையும் சொல்ல வேணாம், கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னதுமே நம்ம சரவணன் கோவப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. எப்பா இவெல்லாம் ஒரு பொம்பளை, இவகிட்ட பேச வேற நிக்கிறீங்க, வாங்கப்பா நாம போலாம் அப்படின்னு பாண்டியன்
பாண்டியனோட கைய பிடிச்சு இழுக்கிறாங்க. என்னதே இங்க பாருடா, பொம்பளை கிம்பளைன்னு பேசிக்கிட்டு இருந்த அம்புட்டுதேன் அசிங்கப்படுத்தி விடுவேன், மரியாதையா பேசு. ஆமா உனக்கெல்லாம் என்னடி மரியாதை அப்படின்னு சொன்னதுமே இங்க அவங்க வெறிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ பைத்தியம் பிடிச்சு போய் தாண்டா அலைய போற அப்படின்னு பாக்கியம் ஒரு வார்த்தையை விடுறாங்க. அதனால பாண்டியன் திரும்பி, என்னம்மா அமைதியா போனா ரொம்ப இதாதான் பேசிக்கிட்டு இருக்கேன், என் புள்ள அப்படி என்ன பண்ணி புட்டான், தேவையில்லாம அவனை சீண்டி பார்க்காத, பாவமே வயிற்று புள்ள தாச்சியா இருக்கா என் மருமக அப்படின்னு அவளுக்காக நாங்க அமைதியா போய்கிட்டு இருக்கோம். ஆனா நீ ரொம்ப தான் படுத்திக்கிட்டு இருக்க. என் புள்ள அமைதியா இருக்கிற வரைக்கும் அமைதியா இருப்பையா, அமைதியை இழந்தான்னு வச்சுக்க அசிங்கமாயி போயிரும் சொல்லிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அம்மா பொண்ணு புள்ளன்னு நீங்க எல்லாருமா சேர்ந்து என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கணும்ல நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னதும், யாரியா உன் புள்ள வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறவக, நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல உன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு போயா, இவனை எம்புட்டு நாளைக்கு தான் தனியா வச்சிருக்கேன்னு பாக்குறேன், என் பிள்ளைக்கு நாச்சும் வயித்துல ஒரு வாரிசு இருக்குது, துணைக்கு துணை அவ கூடயே வளர்ந்துக்கும். ஆனா நீ கடைசி வரைக்கும் உன் புள்ள கிறுக்காயி வத்தி தொத்தி அவனை பாத்துக்க ஒருத்தர் கூட இல்லன்னு அப்ப கஷ்டப்பட்டு நீ நிக்கதான போற. இத நான் பார்க்கதான் போறேன். என்னைக்கு இவன் வாயால இருந்து பொண்டாட்டிய கூட்டிட்டு வாங்க நான் அவளோட சேர்ந்து வாழ்றேன்னு இவன் சொல்லத்தான் போறியான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவசியமே கிடையாது, நான் செத்தாலும் அவ கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு நம்ம சரவணன் ஒரே முடிவா இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் வார்த்தையை விட்டுறாங்க. பாண்டியனுக்கு கோவம் தாங்க முடியல, பொம்பளைன்னு பாக்குறேன் இல்லைன்னா அரைஞ்சு புடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்னையா பொம்பளைன்னு பாக்குறேன், நான் எடுத்து அரைஞ்சேன்னு வச்சுக்க ஆம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன், நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஒன்ன நம்பி உன் குடும்பத்துல பொண்ணு கொடுத்தேன் பாரு, என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கணும், என் புருஷன் தான் உன்னத்துக்கு லாயக்கு இல்லைன்னு சொல்லி கொடுத்தா உங்க வீட்டுல இருக்க 4 பேரும் ஆம்பளைங்களா இருந்துகிட்டு என்னையா பிரயோஜனம், ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, நீங்க எல்லாம் ஆம்பளைங்கன்னு வெளியே சொல்லாதீங்கடா வெக்கம் கட்டவங்களே அப்படின்னு சொல்லவும் பாண்டியனுக்கு கோவம் வந்துருது. கிட்ட போய் பாக்குறாரு, கட்ட இட்ட எதுவுமே இல்ல, ஒரே ஒரு விளக்கமாறுதான், அதை எடுத்துக்கிட்டு வந்து பட்டு 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 பட்டுன்னு நம்ம பாக்கியத்தோட தலையில அடிக்கணும்னு வர்றாரு. ஆனா சக்திவேலு அந்த பக்கமா வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம சரவணன் அவரை பிடிச்சிடுறாரு. பாக்கியம் உடனே என்ன பண்றதுன்னு தெரியல, கால்ல கிடக்குற செருப்பை கலட்டி அடிக்கலாம்னு ஓங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பாக்கியமும் சரவணன் சட்டையை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க மத்த பாண்டியனும் அவங்களோட முடிய பிடிச்சு எல்லாம் அடிச்சுக்கிட்டு உருள்றாங்க. பார்த்ததுமேட்டு கோவமா அங்க இருந்து வந்த சக்திவேலு, யோ என்னையா பண்றீங்க, ஒரு ஆம்பளைனா சரிக்கு சமமா சண்டை போடலாம், ஒரு பொட்டச்சிக்கிட்ட என்னத்தையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க வாங்க முதல்ல அப்படின்னு இழுக்கவும், என்னங்க என்ன பொட்டச்சிங்கிறீங்க, அவங்க என்னென்ன பேச்சு பேசுறாங்க தெரியுமா, ரொம்ப அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு என்னமோ இவங்க பேசுறது சுத்தமாவே பிடிக்கல, எனக்கு அம்புட்டு வருத்தமா கிடக்குது, ஏன்டா இவகெல்லாம் இப்படி பண்றாங்கன்னு நினைக்க நெஞ்சே பதறுதியா அப்படின்னு சொல்றாங்க. என்ன நெஞ்சு பதறுது, அவங்க வேலையை மட்டும் பாருங்கயா, தேவையில்லாம உங்க குடும்பத்திலையும் அவங்க குடும்பத்திலையும் பிரச்சனை தானே உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சக்திவேலு அவங்கள பிரிச்சு விட்டு அனுப்புறாங்க. சம்மந்தியம்மா இங்க எதுக்காக வந்தீங்க, நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, உங்களுக்கு தெரியுது நான் பாட்டுக்கு யதார்த்தமா தான் சம்மந்தி வந்தேன், பஸ் ஏறி வீட்டுக்கு போகலாம்னு இவங்க தான் வெக்கங்கிட்டு போய் என்கிட்ட வந்து இங்க சண்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒட்டச்சிக்கிட்ட வீரத்தை காட்டுறாங்க பாரு பொண்டுக பயலுக அப்படின்னு திட்டுறாங்க. ஆனா நம்ம சக்திவேலுக்கு புரியல, இன்னைக்கு அவங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் நாளைக்கு நம்மளுக்கு வராதா என்ன அப்படின்னு புரியாம போய் புதக்கவுளியில காலை வச்சுட்டாரு.